ப்ரெக்னென்சியில் ஏன் பைல்ஸ் வருது? இதுக்கு பின்னாடி ஒரு ப்ராப்பர் சயின்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். 3 முக்கியமான காரணம் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம யூட்ரஸ் சைஸ் வந்து பெருசாகிறதுனால நம்ம பெல்விக் ரீஜனில் இருக்கக்கூடிய வெயின்ஸ் மேலே ப்ரெஷர் அதிகமாகுது. அதனால நம்மளோட ரெக்டல் வெயின்ஸில் பிளட் பூலிங் அதிகமாக இருக்குது. செகண்ட் ரீசன் ப்ரெக்னென்சி ஹார்மோன்ஸு, அதாவது ப்ரெஜிஸ்ட்ரான். ப்ரெஜிஸ்ட்ரான் யூஸ்வலாகவே நம்மளோட பபிள் மூமெண்ட்டை ஸ்லோ பண்ணும். அதனால நமக்கு கான்ஸ்டிபேஷன் வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. தேர்ட் ரீசன், கான்ஸ்டிபேஷன் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி மோஷன் போவோம். அதனால நம்மளோட ரெக்டல் வெயின்ஸ் வந்து என்கார்ஜ் ஆகி பைல்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நல்ல விஷயம் என்னென்னா, டெலிவரிக்கு அப்புறம் யூட்ரஸ் சைஸ் கம்மியாகிறதுனாலும் பெல்விக் ப்ரெஷர் கம்மியாகிறதுனாலையும் நம்மளுக்கு சிம்டம்ஸ் தானாகவே இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஹெவி ப்ளீடிங்கு, பெயின், லம்ப் வந்து வெளியிலே இருக்குது அப்படின்னா அது வெறும் பைல்ஸ்னு மட்டும் அசியூம் பண்ணிக்காமல் கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை ப்ரெக்னென்சி அண்ட் போஸ்ட்மார்ட்டம் மதர்ஸ்க்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் வேணும்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.